வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க உள்ளது எக்ஸைஸ் 2.4ல பயிற்சி 2.4ல 6வது சம். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் n ஃபார் விச் √3 + i ஹோல் பவர் n. ரியலுக்கு என்ன வரும் லீஸ்ட் வேல்யூ? பியூர்லி இமேஜினரி, முற்றிலும் கற்பனையானதுன்னா எண்ணுக்கு மீச்சிறு மிகைமுழு எண் என்ன? அதே மாதிரி மெய் அப்படின்னா மீச்சிறு மிகைமுழு எண் என்னவாக இருந்திருக்கும்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என், இந்த பவரில் வரக்கூடிய எண் என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த சம்மை பார்க்க போகிறோங்க. சென்ற வகுப்பில் நான் பார்த்தது அதாவது ஆன்லைன் வகுப்பு 25. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸைஸ் பயிற்சி 2.4ல் ஃபஸ்ட்டு 5 சம்முமே இந்த ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? இந்த ஹோம்ஒர்க் சம்மையும் நம்ம போட்டு பார்த்தோம். அந்த ஹோம்ஒர்க் சம்மில் கூட இடையில மைனஸ் இசட்டு, இங்கே இசட் பார் அதனுடைய கான்ஜுகேட்டாக இருந்து இடையில மைனஸ் வந்தால் அந்த பவர் ரெண்டு சேமாக இருக்கணுங்க. நல்லா பார்த்துக்கோணும். மைனஸ் பண்ணால் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். அதாவது இசட் பார் இசட் மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு 2i இன்ட்டு இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம்லங்க. அது மாதிரி பியூர்லி இமேஜினரி. அதே மாதிரி இது இசட்னு வந்ததுன்னா இதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணுங்க. இந்த வடிவத்துக்கு மாற்றணும். மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இது இசட் பாராக தான் வரும். ஓகேங்களா? இடையில பவர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். இடையில ப்ளஸ் இருந்ததுன்னா இசட் ப்ளஸ் இசட் பார் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இஸ் ரியல்னு வரும்னு சொல்லி பார்த்தது ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஏதோ 1 மார்க்கில் இது மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜேஇ எக்ஸாமுக்கு எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். சரிங்க, இந்த 6th சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு தனி டாபிக்ங்க. பின்பக்கம் இருக்கிற படிச்சுட்டு இது ஆக்சுவலாக பின்னாடி பயிற்சியில் கொடுத்துருக்க வேண்டியது இங்கே மின் பயிற்சியிலேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த மெத்தடில் நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறத வச்சு ப்ரூவ் பண்ணுறோன்னு அப்படின்னா ரொம்ப சிரமமானது. அதனால் நம்ம எளிமையானது பின் பயிற்சி படிச்சுட்டு இதை படித்து அந்த மெத்தடில் போட்டுக்கலாங்க. அதான் ஈஸியானது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்ட கலப்பெண் √3 + i இதற்கு நாம் போலார் ஃபார்ம் ஃபைன் பண்ணிட்டு அப்புறம் டிமாய்வரே தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அதை அப்ளை பண்ணி நம்ம எண்ணினுடைய லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அது எளிமையானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டால் அதற்கு மாடுலஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது, அது அடுத்த எக்ஸசைஸில் தான் படிப்போம். அதை நான் இந்த கிளாஸ்லேயே நான் சொல்கிறேங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டீட்டா ஆர்குமெண்ட் அல்லது ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்குமெண்ட் ஏஆர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டீட்டா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட், கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆர்குமெண்ட் அதாவது டீட்டா கோண மதிப்பு எப்படி கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து அதை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழில் வீச்சு ஆர்குமெண்ட் அதை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டு மாடுலஸாக மட்டு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மட்டு மதிப்பு. அந்த மட்டு மதிப்பு எதற்கு சமமாக இருக்குன்னா இது √3, 1 அப்படிங்கிற புள்ளிக்குமே ஆதியை மையமாக கொண்டு அந்த புள்ளிக்குமே மையமாக வச்சு அப்படியே வரையக்கூடிய ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸுக்கு சமம் அந்த மாடுலஸ் வேல்யூ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா அது மேக்னிடியூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் √3 + i அது எதுக்கு சமம்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் ஆரத்திற்கு சமமாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரினுடைய மட்டு மதிப்பானது ஆதியிலிருந்து அந்த கலப்பெண் உள்ள புள்ளிக்கும் இடையே இருக்கிறத தொலைவு ஒரு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க, டிமாய்வரே தியரத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு x + iy கொடுக்கப்பட்டு இருந்தால் அதற்கு ஃபஸ்ட்டு இசட்டினுடைய மாடுலஸ் வேல்யூ அதாவது மட்டு மதிப்பை நாம் காண வேண்டும். அதனுடன் இசட்டின் வீச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்க போகிறேங்க. தெரிஞ்சுக்குங்க. ஒரு இசட்டின் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரின் மட்டு மதிப்பு காண வேண்டும், அப்புறம் வீச்சு மதிப்பு காண வேண்டும். இந்த இரண்டையும் சேர்த்து நாம் துருவ வடிவத்தை பெறுவோம், அதாவது போலார் ஃபார்மை பெறுவோம். ஆங்கிலத்தில் மாடுலஸ் ஆஃப் இசட் அல்லது இன்னொரு பேர் மேக்னிடியூட் ஆஃப் இசட் என்றும் குறிப்பிடுவர். மேலும் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அல்லது ஆம்பிளிடியூட் ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அதாவது டீட்டா ஃபைன் பண்ணணும், டீட்டா. ஓகேங்களா? இது மாடுலஸ் எடுத்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வரும். உதாரணமாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குதுங்க. இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஐஎம் உங்களுக்கு தெரியுங்க, ஆர்கன் பிளேனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இசட் ஈக்குவல் டு x, y x + i yன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது
ஆரிஜினில் இருந்து இதுக்கு இடைப்பட்ட தொலைவு இதாங்க மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இதை அப்படியே நீங்கள் ஆங்கிளை பொறுத்து டீட்டாவை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, அப்படியே இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஒரு அழகான ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள் கிடைக்கும். இதுதாங்க மாடுலஸ் ஆஃப் இசட். இங்கே டீட்டா மேக் பண்ணுற ஆங்கிளை குறிக்குங்க. இந்த புள்ளிக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ எப்பவுமே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தாங்க நம்ம இப்போ கிராஃப் ஷீட்டில் தெரியும். இது 0 டிகிரி அப்படின்னு எடுத்துக்குவோம். இது 90 டிகிரி, அது π/2 ரேடியனுக்கு சமம். அதே மாதிரி இது 180 டிகிரி, இது பைக்கு சமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்க. தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா இது எனக்கு தெரியல அப்படின்னா. அதே மாதிரி 270 டிகிரி அப்படிங்கிறது எதுக்கு சமங்க? 1 π/2, 2 π/2, 3 π/2, 3 π/2க்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணுங்க. இது வந்து நம்ம இந்த ஏங்கிள் ஒன்று இதில் வருதுங்க. அதான் ஆர்குமெண்ட் வேல்யூ ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எப்படி இந்த டீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரேடியஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னங்க? ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இப்படி டினோட் பண்ணலாங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எப்படி சர்க்கிள் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா ஆதியிலிருந்து அந்த கலப்பெண்ணுக்கு இடைப்பட்ட தூரம் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அந்த தொலைவு ஆதியை மையமாக கொண்டு அந்த கலப்பெண்ணுக்கு இடையே உள்ள தொலைவை ஆதியை மையமாக கொண்டு அந்த கலப்பெண்ணுக்கு இடைப்பட்ட தொலைவை வந்து வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அழகாக ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுங்க. அந்த இடைப்பட்ட தொலைவு தான் அந்த கலப்பெண்ணுக்கும் ஆதிக்கும் இடையே உள்ள தொலைவு தான் மேக்னிடியூட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம டிட்டர்மன் தான் படிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சாப்டர் இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் இருக்கிறோம். இங்கே நீங்கள் மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு தான் டினோட் பண்ணுறோன்னு சிம்பாலிக் ஃபார்மில் டிட்டர்மெண்ட் ஆஃப் இசட்னு இது நீங்கள் படித்தரக்கூடாது. நம்ம படிக்கும் சாப்டருக்கு தகுந்தாப்புல நம்ம மாறிக்கணும். பச்சந்தியாக மாறிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? பச்சந்தி தனது இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிடுமில்லைங்க. அது மாதிரி நம்ம மேக்ஸில் கற்றுக்கிறீங்க. அந்தந்த சாப்டருக்கு தகுந்தாப்புல நான் மாற்றி தான் பேரை வச்சு அதுக்கு தகுந்தாப்புல தான் படிக்கணும். இல்லைன்னா எல்லா சிம்பிளும் ஒரே சடங்கு முறைகளை பண்ண முடியாது. ஓகேங்களா? சரிங்க. அப்படின்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னா அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு சமம். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஆர், இந்த ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம வெக்டர் சாப்டரில் என்ன விடுவோங்க? ஐ வெக்டனுடைய ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட், ஜே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட், கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் எடுப்போம்லங்க. அதே மாதிரி இங்கே மெய்ப்பகுதியினுடைய மதிப்பு அப்புறம் கற்பனை பகுதியினுடைய மதிப்பு இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் எடுத்துருவோனுங்க. அவ்வளோதாங்க. அப்படின்னா என்ன வருங்க? மெய்ப்பகுதி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எப்போவுமே ஃபார்முலா அப்படி இமேஜினரி பார்ட்னுடைய ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே இசட் பார் என்ன ஆயிருங்க? மாடுலஸ் ஆஃப் இசட்டில் மாடுலஸ் ஆஃப் இசட் பாருமு மாடுலஸ் ஆஃப் இசட்டுமு எல்லாம் சமந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்க. உதாரணத்துக்கு மைனஸ் வந்தாலும் என்னதான் ஆக போகுது? ப்ளஸ் தான் வரப்போகுது. அதனால இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டுமே ரேடியஸ் ஆஃப் த இசட் தான். காரணம் என்னென்னா இசட் பார் எங்கே வருங்க? இசட் இங்கே இருந்ததுன்னா இசட் பாரு எக்ஸ் ஒய்க்கு மட்டும் தானே சைன் மாற்றுவீங்க. மைனஸ் ஒய் கீழ் பக்கம் வந்திருக்கு. அப்போ இந்த ரேடியஸில் மாற்றம் இல்லை. படத்துலேருந்து ஞாபகம் வச்சுங்க. இங்கே ப்ளஸ் 35 டிகிரி இருந்ததுன்னா இங்கே -35 டிகிரியில் கீழ் பக்கம் வந்திருக்குங்க. மேல் பக்கம் போனது கீழ் பக்கம் வந்திருக்கு. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? தெளிவாக இருக்கிறீங்களா? இப்போ நான் சொன்னது மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது எப்படி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிருக்குது ஆர்கன் பிளேன் அப்படின்னுங்கிற நம்ம கிராஃப் ஷீட்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்க, படம் எப்படி இருக்கும், டீட்டா எப்படி ஃபார்ம் ஆகும், அதுலேயே இசட் பார்னா கீழ் பக்கம் வந்திருக்கு, மைனஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளாக் வைஸில் போவோம், மைனஸில் வரும் டீட்டா. ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸில் அப்படி சுற்றி வந்தோம்னா ஓகேங்களா? இப்படி வந்தோம்னா பாசிட்டிவில் இருக்கு ஆங்கிள். ஓகேங்களா? இப்படி வந்தோம்னா பாசிட்டிவ். அதே கடியார முள் நகரம் திசையில் போனீங்கன்னா டீட்டா நெகட்டிவில் வரும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 11th படிச்சிருக்கிறீங்க. சரிங்க. இப்போதைக்கு நீங்கள் இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு கொடுக்கப்பட்டால் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எனில் மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு சமம். ஆதியிலிருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆரிஜின் 0,0 அந்த கலப்பெண்ணிற்கு இடைப்பட்ட தொலைவை கொண்டு வரையக்கூடிய ஒரு சர்க்கிள் வட்டத்திற்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ. ஓகேங்களா? சரிங்க. அதனுடைய மதிப்பு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இப்படி கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரிங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா
இங்கே மாடுலஸ் ஆஃப் z இசட் பார் சமம். அது தெளிவாக இருக்கிறீங்களா? ஓகே. அதே மாதிரி அந்த டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இதை வெவ்வேறு விதமாக எப்படி டினோட் பண்ணலாம். இசட்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க மாடுலஸ் வேல்யூ, அப்புறம் ஆர்குமெண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்புறம் தான் போலார் ஃபார்ம் எழுத முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ நான் சொன்னதையே வேறு விதமாக எப்படி சொல்லலாம். லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தென் எனில் இப்படி இருந்ததுன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எனில் இப்படி சொல்லலாங்களா? மட்டு மதிப்பை மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொல்லலாம், அல்லது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஆர்னு டினோட் பண்ணலாம். ஆர்குமெண்ட்டை டீட்டான்னு தாங்க மென்ஷன் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஆர்குமெண்ட் வேல்யூ டீட்டா தான். இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா தான் இதை ப்ளஸ் பண்ணுறாப்புல நான் போட்டிருக்கிறேங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் எங்கேயாச்சும் கூட்டினா வேல்யூ வராதுங்க சார், நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளை தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. நான் வந்து சொல்ல வந்தது கான்செப்ட் இப்படி இருந்து இப்படி நம்ம உருவாக்குறோம், இது ரெண்டையும் சேர்க்கும்போது சேர்த்து தான் நம்ம உருவாக்குறோம், அந்த மீனிங்கில் நான் எழுதியிருக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் டீட்டா இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் வந்து போலார் ஃபார்ம் ஆகிய இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா அப்படின்னு யூலர் ஃபார்ம். இதை வந்து இ பவரில் எழுதுறது யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூலர்ஸ் ஃபார்ம் அதில் தான் நான் யூஸ் பண்ணி சம்ஸ் நிறையா போட போகிறேங்க. இந்த ஃபஸ்ட் மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். மற்ற இந்த அல்லது இப்படியும் எழுதலாம். இசட் ஈக்குவல் டு ஆர் சிஸ் டீட்டா. இந்த ஐங்கிறது இங்கே நம்ம இமேஜினரி பார்ட் சொல்கிறோம்லங்க, இந்த ஐ அதை குறிக்குது. இந்த இமேஜினரி பார்ட் இதை குறிக்குதுங்க. இந்த ஐ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிறது இந்த காஸ்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் அதை குறிக்குது இந்த சி. எஸ் வந்து சைன் டீட்டாவினுடைய ஃபஸ்ட் லெட்டர். இத்தாச்சோடு இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை இப்படி சிம்பிளாக எழுதலான்னு சொல்லியிருக்கிறோம். இதையும் இப்படி இருக்கிறதையும் யூலர் வடிவத்தின் அடிப்படையில் இசட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ டீட்டான்னு சிம்பிளாக எழுதலாம். இந்த 3 மெத்தடில் எது ஈஸியோ இந்த 3 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. நான் யூஸ் பண்ணுறது இருக்கிறதுலேயே சின்னதாக டைம் சேவ் ஆகக்கூடிய மெத்தட். நான் இசட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ டீட்டாவை தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நான் போடக்கூடிய சம்மு இதில் தான் இருக்குது. இதில் நான் எழுதினாலும் உங்கள் கண்ணில் இப்படி எழுதக்கூடிய வடிவம் கண்ணுக்கு தெரியணும். அதனால் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை எழுதுகிறோமோ இந்த வடிவத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூலர் ஃபார்ம்னு சொல்லுவோம் இந்த வடிவத்துக்கு. இ பவர் ஐ டீட்டா அடுக்கு வடிவத்தில் எழுதுறது. ஓகேங்களா? நீங்கள் இதை மைண்டில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்படி எழுதினாலுமே நம்ம கடைசி ஸ்டெப்பில் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம ஒரு சில ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணுறது, லெஸ் பண்ணும்போது கேன்சல் பண்ணுவோம். அதனால இது இப்படி இருந்தாலும் இ பவர் ஐ டீட்டாவை காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதலான்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த வடிவத்திற்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், போலார் வடிவம் அல்லது துருவ வடிவம். தமிழில் சொன்னோம்னா துருவ வடிவம், இல்லை தமிழ்லேயே போலார் வடிவம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா போலார் ஃபார்முக்கு என்னென்ன வேணுங்க? ஆர் கண்டுபிடிக்கணும், அதாவது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் டீட்டா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்க, டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆர்குமெண்ட் வேல்யூ அல்லது ஆம்பிளிடியூட் ஆஃப் இசட்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குதுங்க இங்கிலீஷில். ஆம்பிளிடியூட் ஆஃப் இசட், தமிழில் வீச்சு, இசட்டின் வீச்சு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? அதை கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ ஆர் கண்டுபிடிச்சிருவீங்க, டீட்டா கண்டுபிடிக்கிறது இப்போ சொல்லித்தரேன். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து இந்த வடிவத்தில் எழுதுனீங்கன்னா அதுதான் போலார் வடிவம். சரி வாங்க போகலாமா? இசட்டினுடைய வீச்சு காணல், அதாவது கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மெட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ அல்லது ஆம்பிளிடியூட் வேல்யூ ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டீட்டா வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு பேர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொடுத்துருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு தெரியுங்க. ஓகேங்களா? சரிங்க, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேக்னிடியூட் அதாவது அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மட்டு மதிப்பு காண்பது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வீச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா இதை நாம் என்னென்னு நீங்கள் ஆர்கன் பிளேனில் குறிக்கலாம், எக்ஸ் கமா ஒய்ன்னு குறிப்பீங்க. ஓகேங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse modulus of y by x
ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இந்த ஃபார்முலாவை நாம் பின்வரும் பயிற்சிகளில் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கோணும். வீச்சு கண்டுபிடித்தலினுடைய அடிப்படை ஆல்பா கண்டுபிடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஆல்பா. ஓகேங்க, ஆல்பா முதல்ல கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு மட்டும் உரித்தானது. காரணம் நம்ம மாடலஸ் எடுக்கிறங்காட்டி நீங்கள் முதல் கால் பகுதியில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, மற்ற கால் பகுதிகள் அமைந்திருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அது ஒரு சடங்குமுறை இருக்குதுங்க. அதை ஃபுல்லாக எல்லா கால் பகுதியும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதாங்க டீட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரிங்க. அதாவது டீட்டா எப்படி இருக்குன்னா மைனஸ் பையை விட பெருசாக தான் இருக்குது டீட்டா. அதை விட பெருசு சமமாக இருக்குது ப்ளஸ் பைக்கு. இது ஒரு கான்செப்டுங்க, ஞாபகம் வச்சுங்க. அதாவது டீட்டா ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட்னு டினோட் பண்ணுறோம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீட்டா ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட்னு உங்கள் புக்கு 11th புக் படி டினோட் பண்ணுறாங்க. அந்த டீட்டாவின் மதிப்பு மைனஸ் பைக்கு சமமாக இருக்காதுங்க, மைனஸ் பையை விட பெருசு. ப்ளஸ் பைக்கு சமமாகவும் இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் பைக்கு சமமாக இருக்காது, 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி இசட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகத்தான் இருக்க வேண்டும். அது ஒரு கான்செப்ட். இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி நம்ம கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகணும், டெல் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறோம். அது மாதிரி வீச்சு எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, டீட்டா எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகத்தான் இருக்க வேண்டும். இசட் ஜீரோ ஆயிருச்சுன்னா, இசட் ஜீரோ எனும்போது டீட்டா வரையறுக்கப்படவில்லை, வீச்சு வரையறுக்கப்படவில்லை. இது 1 மார்க்கில் கொடுப்பாங்க. அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்குமெண்ட் வேல்யூ அன்டிஃபைன்டு. ஓகேங்களா, ஆர்க் ஆஃப் ஜீரோவுக்கு அன்டிஃபைன்டுங்க டீட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. சரிங்க, ஃபஸ்ட்டு வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்பா கண்டுபிடிக்கணுங்க. இது நமக்கு கிடைக்கிறது மாடலஸ் போடுறங்காட்டி முதல் கால் பகுதியில் இருக்கும் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, சரி, இதை கண்டுபிடிக்கணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முதல் கால் பகுதியில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் கால் பகுதியில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஆல்பா மூலிமா கண்டுபிடிப்போங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஆல்பாவை முதல் கால் பகுதி இங்கே உங்களுக்கு தெரியுங்க, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்டு, இது 3ஆம் கால் பகுதி, இது 4ஆம் கால் பகுதி. இது எக்ஸ், இது ரியல், இது இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, ஒன்றும் டவுட் வராது. சரிங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபா முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதாங்க. ஆல்ஃபா இந்த ஃபார்முலாவை போட்டு, டேன் ஃபார்முலாவை போட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஒய்யுமே கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் இது எந்த கால் பகுதியில் வருதை பொறுத்து டீட்டாவுக்கு டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் இசட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டீட்டாவின் மதிப்பு மைனஸ் பைக்கு சமமாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் பைக்கு இருக்கலாம், அதுக்கு இடையில தான் இருக்கணும். அதே மாதிரி இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால்தான் வீச்சு வரையறுக்கப்படும், டிஃபைன் ஆகு. இல்லைன்னா அன்டிஃபைன்டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா, ஒரு ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 + i 0ன்னு கொடுத்துருந்தா அதுக்கு என்ன பண்ணுவானுங்க, வீச்சு காண முடியாது, வரையறுக்க முடியாது, அன்டிஃபைன்னு சொல்லணும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ ஆல்பா கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்னங்க சார் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்கே எக்ஸை பார்க்கணுங்க. எக்ஸினுடைய மதிப்பு ரெண்டும் பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் கமா ப்ளஸ்னா முதல் கால் பகுதியில் அமைகிறது. அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு அப்படியே எடுத்துக்கோணுங்க. டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதாங்க ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு சமம். சரி, அப்படி வரல, இப்போ டீட்டாங்கிறது 2ஆம் கால் பகுதியில் அமையுது, அதாவது மைனஸு ப்ளஸில் வருது. எக்ஸ் பார்க்குறீங்க மைனஸில் கொடுத்துருக்காங்க, ஒய் பாசிட்டிவில் இருக்குது, இமேஜினரி பார்ட்டு. அப்படின்னா டீட்டா என்ன வரும் அப்படின்னா, டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபாவுக்கு சமம். 180 கழிச்சிருங்க ஆல்பாவை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சரிங்க. அதே 3ஆம் கால் பகுதியில் அமைகிறதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட இமேஜினரி பார்ட்னுடைய வேல்யூ முன்னாடி இருக்கிற சைன் பார்க்குறீங்க. இமேஜினரி பார்ட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வந்திருக்குது, ரெண்டுமே நெகட்டிவ். கொஸ்டினில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாங்க. 3ஆம் கால் பகுதி. அப்படின்னா டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை, அவ்வளோதான். மேலே இருக்கிறத மைனஸால் இன்டூ பண்ணிடுங்க உள்ளுக்கு. அதாவது என்ன ஆகுது, டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை மைனஸ் ஆல்பா. இப்போ இது மைனஸால் பண்ணும்போது இது ரெண்டு இடம் மாறிக்குங்க. நீங்கள் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், கீழே வரும்போது இடம் மாறிக்கு, சைன் மாறு, அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம் 4ஆம் கால் பகுதிக்கு என்ன வருங்க, ரெண்டுமே
அதாவது எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் இமேஜினரி, ரியல் பார்ட் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இமேஜினரி பார்ட் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தா அது 4ஆம் கால் பகுதி நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா இப்போ தான் இங்கே சொன்னேன், மைனஸால் இன்டூ பண்ணிடுங்க. மேலே இதுக்கு மேல் இதில் இருக்கிறத மைனஸால் பண்ணால் கீழே இருக்கிறத கிடச்சிட்டு அப்படின்னு என்ன வந்துருங்க, மைனஸ் ஆல்ஃபா. அவ்வளோதாங்க. சரிங்க, இப்போ ஒரு சம் போடலாங்களா அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஆர்குமெண்ட் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இது மாதிரி பண்ணும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த ரூல் படி மைனஸ் பையை விட பெருசு டீட்டா ப்ளஸ் பைக்கு சமமாக இதுக்கு இடைப்பட்ட வேல்யூவில் தான் உங்களுக்கு கிடைக்குங்க. வேற எங்கேயும் புதுசான வேல்யூ கிடைக்காது. பீச்சினுடைய மதிப்பு இந்த ரெண்டுக்கு இடையில தான் இருக்கும். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க, தெரிஞ்சுக்குங்க. கேபிட்டல் ஆர்க்கு கேபிட்டல் ஏ போடுறதுக்கு வேல்யூங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்மால் ஏன்னு போடுவோம். இது நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு எழுதிடக்கூடாது, கேபிட்டல் ஏன்னு தான் டீட்டாவுக்கு அப்ளை பண்ணணும். ஸ்மால் ஏ அப்படின்னா என்னங்கிறத நான் இப்போ இதுக்கு இடையில சொல்லிடுறேங்க, நல்லா பார்த்துங்க. ஸ்மால் ஏனா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இப்போதைக்கு ஒரு எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இசட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இது ஆரிஜின் 0,0ங்கிற ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இடையே உள்ள தொலைவு உங்களுக்கு தெரியும் ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். இதை வச்சு நம்ம சர்க்கிள் ஒன்று வரையலாம். சர்க்கிள்னாவே உங்களுக்கு தெரியுங்க, எத்தனை சுற்றி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கடியார முள் இருக்குது, சின்ன முள் எடுத்துக்கங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடுது. ஓகேங்களா, 60 செகண்டு. மறுபடியும் இன்னொரு நிமிஷத்துக்கு இன்னொரு மினிட்ஸ்க்கு என்ன ஆகுதுங்க, இன்னொரு 60 செகண்ட் சுற்றி வந்து அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். இதே மாதிரி எத்தனை சுற்றுதோ நிறையா டைம்ஸ் வரும்லங்க. உதாரணத்துக்கு கடியார முள் நகரும் திசையில் சொல்லக்கூடாதுங்க, அது நெகட்டிவில் சொல்லுவோம். கடியார முள் நகரும் திசைக்கு ஆப்போசிட், இது ஃபிக்ஸ்டு தொலைவுங்க, சின்ன முள்ளுன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது இருக்குது, இப்படி சுற்றி வருதுங்க, என்னாச்சு, ஒரு ரவுண்டு வந்துருச்சுங்க. மறுபடியும் நான் பக்கத்துலேயே போட்டு காமிக்கிறேங்க, 2 ரவுண்டு. சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ இது மாதிரி நீங்கள் இங்கே உருவாகிற டீட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிளில் சொல்லிகிட்டே போகலாம். எந்த மல்டிபிளில் சொல்லலாம், 2πங்கிற மல்டிபிளில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இது மாதிரி பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கு 2n பையை ஆட் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் ஆர்க் ஆஃப் இசட் அப்படிங்கிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? எத்தனை டைம் நீங்கள் அந்த ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்து சேரலாம். சொல்கிறது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க, 0 டிகிரி இருக்குது உங்களுக்கு, இது எதுக்கெல்லாம் சமம்? இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க, எத்தனையாச்சு, 2π ஆச்சு அப்படின்னா இது 2πக்கு சமம் அப்படிம்பீங்க. சரி, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு சுற்றி வரீங்க, எதுக்கு சமங்க, 4πக்கு சமம். இப்படி சொல்கிறோம்லங்க, இந்த 4π என்னன்னு எழுதலாங்க, 2 × 2πன்னு சொல்லலாமா? அடுத்து என்ன வருங்க, 6πன்னு சொல்லுவீங்க. 6π எதுக்கு சமங்க, 3 × 2πக்கு சமம். இது மாதிரி எக்ஸட்ரா நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம்லங்க. இந்த ஒரு 0 டிகிரி இப்படி சுற்றி வந்தீங்க, சுட்டு விழியால் சுட்டீங்க அப்படின்னு ரஜினி பாட்டில் பாடியிருப்பாப்புல. பாடினது வேற ஒருத்தர், ஆனால் இது ரஜினி பாடினதாக தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, சுட்டு விழியால் சுட்டிங்க அப்படின்னு பாடுவாப்புல. எனக்கு சரியாக தெரியல, ஒரு 2-3 லைன் தான் தெரிஞ்சுது. காமெடி நல்லா அது மாதிரி இப்போ கேட்டிங்களா பாட்டு? ஓகே, மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது மாதிரி சுற்றி வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட வேல்யூ 0 டிகிரிங்கிறது எதுக்கெல்லாம் சமமாகுது, 2π, 4π, 6π, 8π அப்படி சொல்லிகிட்டே போகலாங்களா? நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி நிறையா இருக்கக்கூடிய மதிப்புகளை மென்ஷன் பண்ணுறதுக்கு தாங்க எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது டீட்டா கிடையாது, நாட் டீட்டா. ஸ்மால் சமமாகவும் இருக்கும் டீட்டாவுக்கு, ஆனால் இது
எண்ணற்ற மதிப்புகளை தருங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கலப்பெண்ணிற்கு எண்ணற்ற மதிப்புகளை தருங்க. இந்த ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஏஆர்ஜி ஆஃப் இசட் அப்படிங்கிறது ஒரே ஒரு மதிப்பை தரும். இது கேபிட்டல் ஆர்க்ங்கிறது ஒரே ஒரு மதிப்பு. ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட் பிளஸ் 2n பை அப்படிங்கிறாங்க. n ஈக்குவல் டு 0 1 2 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் போட்டே போகலாம். ஓகேங்களா? வேர் இங்கு ஓகேங்களா? இங்கு என்னங்கிறது 0 1 2 3 இது மாதிரி 2n பையை நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம். அதுக்கு ஒரு உதாரணம் நான் அதை 0 டிகிரி வச்சு சொன்னேன். 0 டிகிரினாலும் ஒன்று தான், 2 பைனாலும் அந்த மதிப்பு மாறாதுங்க. அதே மாதிரி தான் இவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னா வரக்கூடிய மதிப்புகள் எல்லா மதிப்புகளையும் எது குறிக்குதுன்னா ஸ்மால் லெட்டர் தான். அப்படி இங்கே புக்கில் பேர் வச்சுருக்குறாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் புக்கில் அப்படி பேர் வச்சுருக்குறாங்க, அப்படி டினோட் பண்ணி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்மால் ஆர்க் அப்படின்னா நிறைய மதிப்புகள் இருக்குதுங்க. அதுக்கு அதை குறிக்குது. கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட்னா இந்த இரண்டு மைனஸ் பையை விட பெருசு ப்ளஸ் பையுக்கு சமமாக அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மதிப்புகளை மட்டும்தான் குறிக்கிறது. அதை புரிஞ்சுக்குங்க கரெக்டாக. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மட்டும்தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் வீச் கண்டுபிடிக்கிறதுல? ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தால் அதை ஆல்பாங்கிற இந்த ஃபார்முலாவில் போட்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாங்க. இங்கே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மால்லஸ்னால் இந்த மால்லஸ் வந்து மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கங்க அப்படிங்கிற சொல்ல மால்லஸ். புரிஞ்சுக்குங்க. ஆல்பா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த எக்ஸ் ஒய்னுடைய ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் மெய்ப்பகுதி கற்பனை பகுதிகளை பார்க்குறீங்க. ரெண்டுமே ப்ளஸ் ஆக இருந்தால் முதல் கால் பகுதியின் அமைகிறது. கொடுக்கப்பட்ட இசட் ஆனது முதல் கால் பகுதியில் அமைகிறது. இங்கு டீட்டாவை ஆல்பான்னு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும், மைண்டில் வரணும். இது ஒரு ஃபார்முலா மக்க பண்ணணுங்க. டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. இரண்டாம் கால் பகுதினா பை மைனஸ் ஆல்பா 180லேருந்து கழிச்சிருவணுங்க ஆல்பாவை. அதே மூன்றாம் கால் பகுதினா இடமா இருக்கீங்க ஆல்பா மைனஸ் பை அப்படின்னு ஆயிரும். மைனஸால் இன்டூ பண்ணிக்கணும். அதே மாதிரி நான்காம் கால் பகுதினா முதல் கால் பகுதி கீழ்ப்பகுதி அதுனா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போட்டு டீட்டாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஆர்க் ஆஃப் உங்கள் 12th புக்கில் உங்கள் கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட் அப்படின்னா அதான் டீட்டாங்க. இது இந்த டீட்டான்னு நமக்கு போடுறோம்லங்க, இதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுற. இந்த டீட்டான்னு போடுறோம்லங்க, இந்த டீட்டா தான் கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட் டினோட் பண்ணுது. ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட் அப்படின்னா கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட் டீட்டா பிளஸ் 2n பை வேர் n ஈக்குவல் டு n பிலாங்ஸ் டு இசட் 0 1 2 3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? டீட்டா ப்ளஸ் n பையை குறிக்குது ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட். எல்லா மதிப்புகளையும் நீங்கள் சுற்றி வரும்போது கிடைக்கும் மதிப்புகள் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? சரிங்க. இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாங்க. எப்படி முதன்மை மதிப்பு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட் இருக்குது இல்லைங்க, இந்த கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட்டை தான் உங்களுக்கு என்ன நேமில் அழைக்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ. this value principal value principal ஓகேங்களா? இங்க பிரின்சிபால் முதல்வர் மதிப்புன்னு சொல்றாங்க. தமிழ்ல முதன்மை மதிப்பு அப்படின்னு டினோட் பண்றாங்க. ஓகேங்களா? there is a unique value of z. ஒரே ஒரு மதிப்பை பெறுகிறது இல்லைங்க இந்த z யூனிக் வேல்யூ. அந்த யூனிக் வேல்யூ தான் டீட்டான்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. which satisfies the condition. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு z நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் டீட்டா வந்து ஆர்க் வேல்யூ வந்து வரையறுக்கப்படுகிறது, டீட்டா மதிப்பு வரையறுக்கப்படும். ஓகேங்களா? இந்த பிரின்சிபால் ஆர்குமெண்ட், இந்த இதுக்கு பேர் என்னங்கிறாங்கன்னா பிரின்சிபால் ஆர்குமெண்ட் வேல்யூ அப்படின்னு டினோட் பண்றாங்க. பிரின்சிபால் வேல்யூன்னு சொன்னாலும் ஓகே, அல்லது பிரின்சிபால் ஆர்குமெண்ட் வேல்யூ ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இதை கேபிட்டல் ஆர்க் ஆஃப் இசட், கேபிட்டல் ஆர்க்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வருங்க. அது வந்து மைனஸ் பையை விட பெருசாகவும் ப்ளஸ் பைக்கு சம்மாவோ அதை விட கம்மியாகவோ அமையலாம். இந்த ரெண்டுக்கு இடையில தான் அமையும் அப்படின்னு சொல்லலாங்களா? இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான நிதாங்க இந்த டேபிள். டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரனில், டீட்டா பை மைனஸ் ஆல்பா செகண்ட் குவாட்ரனில், தேர்ட் குவாட்ரனில் எப்படி இருக்குங்க ஆல்பா மைனஸ் பைன்னு இடமா இருக்கு. ஃபோர்த் குவாட்ரனில் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பாவுக்கு சமம். தெளிவாக ஞாபகம் வச்சிட்டிங்களா? ரிப்பீட்டடாக நான் மாற்றி அதே தான் சொன்னேங்க.
சரிங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பிரின்சிபால் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கலப்பெண்ணின் முதன்மை மதிப்பை எப்படி காண்பது. டீட்டாவை தான் முதன்மை மதிப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? வாங்க. சரிங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபைண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.22 கொடுத்துருப்பாங்க. அது மாடலஸ் வேல்யூவும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மாடலஸ் போட்டுருவீங்க, அதனால நான் விட்டுட்டேங்க. ஃபைண்ட் பிரின்சிபால் ஆர்குமெண்ட். பிரின்சிபால் ஆர்குமெண்ட்னா டீட்டா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதன்மை மதிப்புகள் என்னென்ன? தமிழ் மீடியம் சொன்னால் பின்வரும் கலப்பெண்களுக்கு முதன்மை வீச்சு கான். முதன்மை வீச்சு ஆர்குமெண்ட் அப்படின்னா வீச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம், விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஓகேங்களா? அது வேற. இந்த ஏஆர்ஜி அங்கே ஆகுமெண்டட் அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அந்த சாப்டருக்கு அந்த உச்சரிப்பு கொஞ்சம் மாறுது, எழுத்துக்களும் மாறுது. சரி, ஓகே. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? √3 + i. இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேகமாக நான் சிம்பிளாக போட்டு காமிக்கிறேங்க. ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y. எவ்வளவுங்க? இமேஜினரி பார்ட் y/x உங்களுக்கு தெரியும். தட் = tan இன்வர்ஸ் ஆஃப் y எவ்வளவுங்க? 1/√3. இப்போ இங்கே ஆல்ஃபா அப்படின்னா என்ன வருங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3க்கு மதிப்புக்கு 1/√3 எத்தனை டிகிரிங்க? 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது எதுக்கு சமங்க? 180 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது. /6. ஓகே, ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயலாக் எழுதுறீங்க. ஹியர் x, y ++. தட் இம்ப்ளைஸ் தீட்டா லைஸ் இன் எந்த குவாட்ரண்ட்டுங்க? 2 ++னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், முதல் கால் பகுதியில் அமைகிறது. டீட்டா ஆனது முதல் கால் பகுதியில் அமைகிறது. தமிழ் மீடியம் எழுதிக்கங்க. அப்படின்னா டீட்டா = ஆல்ஃபாவுக்கு சமம் அப்படின்னா /6. அவ்வளோதாங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? போட்டுடலாமா? சரி, அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? √3 + i -√3 + i. ஓகே, -√3 + i. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு பேர் வைக்கணுங்க. போன சம்முக்கே நான் பேர் வச்சிருக்கலாம். லெட் இசட்னு பேர் வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இதுக்கு லெட் இசட்னு பேர் வச்சுங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தோம். ஓகே, இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிங்க. மனசுக்குள்ளாலே போட்டு நீங்கள் டீட்டா என்ன வரும்னு சொல்லியிருப்பீங்க. சரி, ஓகே. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1/-√3 அப்படின்னா இது எதுக்கு சமங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் பிராக்கெட் போட்டு 1/√3ன்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் எடுத்துட்டோம், மாடுலஸ் பண்ணிட்டோம். சரி, அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன வந்துருங்க? இது ஆக்சுவலாக மாடுலஸோடையே வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மாடுலஸ் மைனஸை மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்படின்னா ஆல்பா என்ன வருங்க? அதே 30 டிகிரி /6 தாங்க. அப்படின்னா ஹியர் இங்கே தான் முக்கியங்க. x, y = x வந்து எப்படி இருக்குதுங்க? நெகட்டிவ், y பாசிட்டிவ். அப்படின்னா x நெகட்டிவ், y பாசிட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட்டுங்க? டீட்டா. அப்படின்னா டயலாக் எழுதணுங்க. டீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட், இரண்டாம் கால் பகுதியில் அமைகிறது டீட்டா ஆனது. அப்படின்னா டீட்டா = π-α π-3 எத்தனைங்க? /6. சரிங்க, எடுத்துக்காட்டு 2.22. பின்வரும் கலப்பெண்களுக்கு முதன்மை வீச்சு கான். மட்டு மதிப்பு கான் மற்றும் முதன்மை வீச்சு கான். அதாவது ஃபைண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ARG தாங்க டீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறோம். பிரின்சிபல் முதன்மை வீச்சு, பிரின்சிபால். ஓகேங்களா? முதன்மை வீச்சு ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட்டுங்க என்ன பண்ணுறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கிட்டுங்க. சொல்யூஷன் லெட் இசட் = நான் பேர் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணுங்க? ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்வர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியணுங்க. 11th கொஞ்சம் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தான் புரியும். ஃபர்ஸ்ட் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது. 4th சாப்டர் பூரா இன்வர்ஸ் தாங்க. அது ஃபுல்லாக இன்வர்ஸையே படிப்பீங்க. கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வாங்க, இல்லைன்னா கற்றுக்குங்க. ஓகேங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா தட் = tan இன்வர்ஸ் ஆஃப் y என்னங்க? இமேஜினரி பார்ட்டு x + iy. y 1/√3. 2 ப்ளஸ்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாங்க. அப்படின்னா என்ன வருங்க? ஆல்பா எவ்வளவுங்க? ஆல்பா = எவ்வளவுங்க? 1/√3 எத்தனை டிகிரிக்குங்க? பிறந்தப்போ tan 1 வச்சுருக்காதுங்க. 30 வயசுங்கிறப்போ 1/√3 வச்சுருக்குங்க. 45 வயசுங்கிறப்போ 1 செலவு பண்ணிடுங்க. 60 வயசுங்கிறப்போ √3 செலவு பண்ணிடுங்க.
90 வயசுங்கிறப்போ அன்டிஃபைனடுங்க. இதான் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா இது 30 வயசில் 1/√3 அப்படியே முழுசாக வச்சுருக்குதுங்க 30 வயசுங்கிறப்போ. அப்படின்னா எத்தனை டிகிரிங்க? 30 டிகிரி. அப்படின்னா இது 180. எதால் வகுத்தீங்கன்னா 30 வரும்? 6ஆல் வகுத்தீங்கன்னா வந்துரு பை/6. அப்படின்னா இங்கே ஹியர் எக்ஸு ஒய் இந்த ரெண்டு எப்படி இருக்குதுங்க? ப்ளஸ் கமா ப்ளஸ். இது ஆக்சுவலாக ஈக்குவல்ட்டுன்னு எழுதக்கூடாது. எக்ஸ் கமா ஒய் ஈஸ் ப்ளஸ் கமா என்பது ப்ளஸ் கமா ப்ளஸ் ஆக உள்ளதால் ஓகேங்களா அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் போட்டால் தப்பு இல்லைங்க. உங்கள் மைண்டில் நினச்சது நீங்கள் எழுதி காமிக்கிறீங்க இப்படி. ஆனால் இது ஆக்சுவலாக இது தவறான முறை. எக்ஸு வந்து +2 அப்படின்னு இது நாம் எடுத்துக்கிறத இங்கே எழுதுறீங்க ஈக்குவல்ட்டுன்னு போட்டு. என்பது அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். எக்ஸ் கமா ஒய் என்பது ப்ளஸ் கமா ப்ளஸ். ரெண்டுமே ப்ளஸ் கமா ப்ளஸ்னால் என்னன்னு சொல்லிடலாங்க. இதிலிருந்து தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். தீட்டா ஆனது முதல் கால் பகுதியில் அமைகிறது. தீட்டா முதல் கால் பகுதியில் அமைந்தால் முதன்மை வீச்சு எதில் எப்படி இருக்குங்க? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பாவுக்கு சமம். அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு π/3. சொல்கிறது புரியுதுங்களா? π/3ஆங்க. என்ன வருங்க? π/6. அப்படியே இங்கே இருக்கிறத பார்த்து எழுதிடுவோனுங்க. ஃபர்ஸ்ட் தீட்டா ஆனது முதல் கால் பகுதியில் அமைகிறது. அப்படின்னா முதன்மை வீச்சு என்ன வருங்க? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ஈக்குவல் டு π/6 அப்படின்னு எழுதிடுறீங்க. சரிங்க. அடுத்து செகண்ட் சம்மு இதே மாதிரி லேட் இசட் என்க. அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் என்னங்க? 1. எக்ஸு -√3. அப்படின்னா இப்படி இருக்கிறத என்ன எழுதிக்கலாங்க? மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1/√3 +√3ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன எதுக்கு சமங்க? இப்போ தான் பார்த்தோம் 30 டிகிரிக்கு. அதாவது பையை 180யை 6ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு சமம். ரேடியனில் எழுதுனீங்கன்னா அப்படி எழுதலாம். ஹியர் இங்கு எக்ஸ் கமா ஒய் இஸ் எப்படி இருக்குதுங்க? மைனஸ் கமா ப்ளஸ். தட் இம்ப்ளைஸ் இதிலிருந்து தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா? செகண்ட் அதாவது தீட்டா ஆனது இரண்டாம் கால் பகுதியில் அமைகிறது. எனவே முதன்மை வீச்சு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு π-ஆல்பா தட் ஈக்குவல் டு π மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ π/6. π-π/6 எல்சிஎம் எடுத்துக்கங்க. 6π - π/6 ஹோல் டிவைட் பை 6 போட்டுங்க. இப்போ அப்படின்னா 5/6 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குங்க. 5 டைம் π/6 அதாவது 5 × 30 டிகிரி 150 டிகிரி வருங்க. தீட்டா ஈக்குவல் டு 150 டிகிரி. இது உங்கள் மைண்டில் போடணும். 5 டைம்ஸ் 30 டிகிரியை இன்டூ பண்ணுறதுக்கு சமம். இரண்டாம் கால் பகுதியில் இந்த கொடுக்கப்பட்ட கலப்பெண் அமைந்திருக்குது. கரெக்டாக வந்துருங்க. ஓகேங்களா? சரி. மூன்றாவதுக்கு லெட் இசட் ஈக்குவல் டு -√3 + i என்க அப்படின்னு வச்சுக்கிறீங்க. ஆல்பா கண்டுபிடிக்கிறீங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -1/-√3 தட் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3க்கு சமங்க. தட் ஈக்குவல் டு 30 டிகிரி தட் ஈக்குவல் டு π/6க்கு சமம். ஹியர் எக்ஸ் கமா ஒய் இஸ் மைனஸ் கமா மைனஸ். இதிலிருந்து நம்ம தீட்டா முதல் கால் மூன்றாம் கால் பகுதியில் அமைகிறது. தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு எழுதி காமிச்சிட்டு நீங்கள் தீட்டா மூன்றாம் கால் பகுதியில் அமைச்சா என்ன எடுத்துக்கோணுங்க? பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு ஆல்பா - π என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் கால் பகுதியில். அப்படின்னா தட் ஈக்குவல் டு ஆல்பா - π/6 எல்சிஎம் எடுங்க. ஆல்பா பாருங்க தப்பாக எழுதிட்டேன், சாரி. அதாவது இங்கே தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா - π தட் ஈக்குவல் டு ஆல்பாவோட வேல்யூ அதை நீங்கள் π/6 - π எல்சிஎம் எடுங்க. π-6 ஹோல் டிவைடு பை 6 தட் ஈக்குவல் டு பிக் நம்பரோட சைன் -5/6 மைனஸ் சைடு வரீங்க. ஓகேங்களா? இது கிராஃபில் போட்டிங்கன்னா எப்படி வருங்க? இது பிக்சரில் பண்ணி காமிச்சிங்கன்னா கிராஃப் ஷீட்டில் ஆர்கன் பிளானில் குறிச்சிங்கன்னா எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 0 டிகிரி π/2 π 3/2 அப்படின்னு சொல்லுவோம். அல்லது தட் ஈக்குவல் டு -π/2 -5/6னா இப்படி வந்திருப்பீங்க. இப்படி வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல -√3 -i இருக்கு. அதாவது -√3, -1 ஐன்னு சொல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பராக சொன்னோம்னா ஓகேங்களா? இப்படி கிளாக் வைஸில் வந்திருக்கிறன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? இவரது இருக்குது இப்படி குறிச்சிருப்போம். இப்படி இமேஜினேஷன் உங்கள் மைண்டில் வரணும். -5/6 5 டைம் 30 டிகிரி மைனஸ்லைனா கிளாக் வைஸில் வந்திருப்பீங்க. அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்திருக்குங்க? 5/6னா கிராஃப் ஷீட் நாங்கள் சின்னதாக போட்டு காமிக்கிறேங்க. 0 டிகிரி இங்கே π/2 ரேடியனில் பை, அப்படியே இங்கே இவ்வளவு தூரம் வந்து இப்படி இருந்திருக்குங்க. இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? +150 டிகிரி இப்போதைக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்திருக்கு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி கிராஃப் ஷீட்டில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்தது இது 4th இது 4ஆம் கால் பகுதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க உங்கள் புக்கில். எடுத்துக்காட்டு 2.22 தாங்க உங்கள் புக்ஸம் தான். ஃபஸ்ட்டு லேட்டு இசட்னு பேர் வச்சுக்கிறீங்க என்கேன்னு. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஆல்பா கண்டுபிடிங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் -1/√3. இது எதுக்கு சமங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3க்கு சமம். அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் π/3. இப்போ தான் போட்டு வந்தோம், டைரெக்டாக எழுதிட்டேங்க. இங்கே இப்போ இந்த டயலாக் தான் உங்களுக்கு முக்கியங்க. ஹியர் x, y is என்பது எப்படி இருக்குதுங்க? ப்ளஸ் மைனஸ் y மட்டும்தான் நெகட்டிவ். எனவே தீட்டா ஆனது 4ஆம் கால் பகுதியில் அமைகிறது. தட் இம்ப்ளைஸ் தீட்டா லைஸ் இன் 4th quadrant. therefore தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. அதாவது முதன்மை வீச்சு தீட்டா ஆனது மைனஸ் ஆல்பாவுக்கு சமம். தட் ஈக்குவல் டு -π/3. அப்படின்னா இதுக்கு படம் எப்படி இருந்திருக்குங்க? கொஞ்சம் சொல்ல இமேஜினேஷன் படி பார்க்க முடியுது உங்கள் மைண்டில்? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் போட்டுக்கிறீங்க. 0 டிகிரி π/2, இங்கே -π/2, இங்கே -π +π. ரெண்டுமே இதே தான். கீழ்ப்பக்கம் மேலே +π, கீழே -πன்னு சொல்லுவோம். அதாவது இங்கே -π/3னா 30 டிகிரி இங்கே வந்திருப்பீங்க. -30 டிகிரி இப்படி குறிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சாரி, போன கிராஃபில் -150 டிகிரி இப்படி தான் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறோம். அந்த கிளாக் வைஸ் போகிறத ஞாபகம் வச்சுங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவில் வந்தால் கவுண்டர் கிளாக் வைஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த டிகிரி போடுறது இங்கே நெகட்டிவ் வந்தங்காட்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி இங்கே வந்திருப்பீங்க. 4th குவாட்ரனில் இப்படி இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது இசட். ஓகேங்களா? சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? சரிங்க, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போலார் ஃபார்ம் நீங்கள் இந்த மாடுலஸ் வேல்யூவையுமே அப்சல்யூட் வேல்யூ, அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆருக்கு சமங்க. தீட்டா இப்படி கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் நம்ம நடத்தும் போது 2.7 எல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. 2.7 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நாம் அந்த எக்ஸசைஸ் போலார் ஃபார்ம் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு. போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு e⁻i⁻. அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தீட்டா முதன்மை வீச்சையுமே மட்டு மதிப்பையுமே நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம் போலார் ஃபார்ம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. அந்த எக்ஸசைஸ் சம்மையே போடலாம் வாங்க. சரிங்க, இங்கே இந்த டாபிக் கொஞ்சம் இதை தெரிஞ்சுட்டு போகலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, எதுக்காக இந்த போலார் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கலப்பெண்களின் துருவ வடிவம் மற்றும் யூலரின் வடிவம், போலார் ஃபார்ம் அண்டு யூலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கலப்பெண்களை கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்ம என்ன பண்ணுவோங்க, ரியல் பார்ட்டையும் கூட்டுவோம். 2 கலப்பெண்கள் கொடுத்துருந்தா இமேஜினரி கூட்டுவோம். கழிக்கும் போது அதே மாதிரி ரியல் பார்ட்டையும் கழிப்போம், இமேஜினரியும் கழிப்போம். ஓகேங்களா? அந்த செவ்வக வடிவத்தில் இருக்கும்லங்க, அதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டையும் கூட்டுவோம், இமேஜினரி கூட்டுவோம், கழிக்கிறது அதே மாதிரி பண்ணுவோம். ஆனால் 2 கலப்பெண்களை பெருக்கும் போதுமே அல்லது இரு கலப்பெண்களினுடைய அடுக்குகளை காணும் போதுமே, பெருக்கும் போதுமே அல்லது கலப்பெண்களின் அடுக்குகளை காணும் போதும், பவர் காணும் போது, உதாரணத்துக்கு நாம் பார்க்குற அந்த சிஸ்டம் கூட பவரில் தான் வருது, அது காணும் போதும் துருவ வடிவத்தை பயன்படுத்துகிறோம். ஏனெனில் இது செவ்வக வடிவம் இருக்கு, செவ்வக ஆயத்தொலைவு முறை, அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம். அதை விட இந்த போலார் ஃபார்மை யூஸ் பண்ணுறது மிக எளிமையானதுங்க. எளிதாக ஈஸியாக அந்த பவரு, இரு கலப்பெண்களின் மடங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? அதான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் அந்த போலார் ஃபார்ம் பயன்படுத்துகிறோம். அதுக்கோசம் தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு 2.6 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நம்ம இதை படிப்போம். ஓகேங்களா? பார்ப்போம் டீப்பாக. பின்வரும் 2.7 எக்ஸசைஸ் பூரா இதாங்க. ஓகேங்களா? சரிங்க, அங்கே டீப்பாக படிக்கலாம். இப்போது தெரிஞ்சுக்கங்க எதுக்காக பயன்படுத்துகிறோம். கூட்டும் போதும் கழிக்கும் போது ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் பெருக்கும் போதுமே அடுக்குகளை காணும் போதுமே
இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஃபைண்டிங் பவர்ஸ், அதாவது when performing multiplication or finding powers or root of காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குமே இந்த மெத்தட் தான் பெஸ்ட். ஓகேங்களா? சரி வாங்க சம்முக்கு போகலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 2.4 எக்ஸசைஸில் 6th சம் மட்டும் போட்டோம்னா முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா? √3 + i ஹோல் பவர் n ஆனது n-இன் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு முழுவதும் மெய்யாக இருக்கும், முழுவதும் கற்பனை எண்ணாக இருக்கும் கேட்டிருக்காங்க. எண்ணினுடைய மீச்சிறு மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ நாம் பார்த்தோம் அந்த டீட்டாவை ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது நிறையா மதிப்புகள் ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட்னு சொன்னோம்லங்க, நிறையா மதிப்புகள் கிடைக்கும்னு. அதில் எது லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்சுதுங்க. ஒரு டைம் கண்டுபிடிக்கிற வேல்யூ வச்சு நம்ம இந்த எண்ணை சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. மெய் மதிப்பு வரக்கூடியது அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி டயலாக் எழுத போகிறோம்னு ஃபஸ்ட்டு அது போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இதை கிவன் எடுத்துகிட்டு போடலாங்களா? வாங்க. சரிங்க, பயிற்சி 2.4 6வது சம் பார்க்கலாங்க. அதாவது √3 + i ஹோல் பவர் n ஆனது n-இன் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு முழுவதும் மெய்யாக இருக்கும், முழுவதும் கற்பனை எண்ணாக இருக்கும். அதாவது எந்த மீச்சிறு மதிப்புன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹோல் பவர் எண்ணை விட்டுட்டு √3 + iங்கிற கலப்பெண்ணை காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு பேர் வச்சுக்கிறேங்க. அதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மட்டும் மாடுலஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்சல்யூட் வேல்யூ மட்டு மதிப்பு காணல். To find modulus value r equal to modulus of z equal to இதை கண்டுபிடிச்சிட்டிங்க 2 யூனிட் வருதுங்க. வீச்சு காணல் அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வீச்சு காணல் அதை டீட்டா கண்டுபிடிக்கணுங்க. டு ஃபைண்ட் டீட்டா அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம். டு ஃபைண்ட் டீட்டா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of y by x. அடுத்து என்ன பண்ணுவானுங்க? ஆல்பா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் எத்தனைங்க 1, ரியல் பார்ட் 3, 2 பாசிட்டிவ். அப்படின்னா இது எந்த வேல்யூக்கு வருங்க? 1/√3. நான் இப்போ தான் சொன்னேன் 30 வயசில் முழுசாக வச்சுருப்பாப்ல அப்படின்னா இது 30 டிகிரி. இதை ரேடியனில் சொன்னால் 180-ஐ எத்தனையால் டிவைட் பண்ணால் வருங்க? 6ஆல் பண்ணால் 30 டிகிரி வந்துடும். சரி ஓகே. ஆல்பா ஈக்குவல் டு π/6 கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன பண்ணுவானுங்க? இங்கு x, y ஆனது எப்படி இருக்குதுங்க? +, எனவே டீட்டா ஆனது எதில் அமைகிறது? முதல் கால் பகுதியில் அமையும். முதல் கால் பகுதியில் அமைந்திருக்கும் அல்லது அமையும். அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு ஆல்பாவுக்கு சமம் அப்படியே எடுத்துக்கிறீங்க. இப்போ போலார் ஃபார்ம். அடுத்து வந்து போலார் ஃபார்ம் துருவ வடிவம் அல்லது போலார் வடிவம் அல்லது இங்கிலீஷில் சொன்னால் போலார் ஃபார்ம். என்னங்க ஃபார்ம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். இசட் ஈக்குவல் டு r × e⁻i⁻θ. இதை வெவ்வேறு வடிவங்கள் சிஸ்டீட்டா அல்லது காஸ்டீட்டா + i sin θ. இதை அடுக்கு வடிவத்தில் எழுதியிருக்கோம்லங்க, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. யூலர் ஃபார்ம்னு சொல்கிறோம் இதை தான். சரி, இப்போது இதை இசட் என்ன எடுத்துங்க? √3 + i நம்ம கணக்கின்படி தட் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வந்ததுங்க? ஆர் என்ன வந்தது? 2 யூனிட்ஸ். 2 × e⁻i. டீட்டா எவ்வளவுங்க இந்த சம்மில்? டீட்டா முதன்மை வீச்சு பிரின்சிபால் ஆர்குமெண்ட் வேல்யூ π/6. இதாங்க போலார் ஃபார்ம். இப்போ முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இதுக்கு பவர் n எடுக்க சொல்கிறாங்க. பவர் n எடுத்துங்க. அதாவது z⁻n √3 + i ஹோல் பவர் n ஈக்குவல் டு கொஸ்டினில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டு அந்த பக்கம் பவர் n எடுக்கிறீங்க, போத் சைடு பவர் n எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அப்படின்னா 2e⁻i π/6 ஹோல் பவர் n. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? தட் ஈக்குவல் டு என்ன ஆயிருங்க? இது ரெண்டையும் பிரிச்சுக்கலாங்களா? இப்படி பிரித்து கொடுக்கலாங்களா? பவர் என்ன? பவர் ரூல் படி இதுக்கு ஒரு எண்ணு, இதுக்கு ஒரு எண்ணு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னு அடுத்த ஸ்டெப்னா யூஸிங் டி மாய்வரே தியரம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா யூஸிங் டி மாய்வரேஸ் தியரம். இப்போ டி மாய்வரேஸ் தியரம்னா நீங்கள் இது இன்னும் படிக்கலைங்க, இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய கான்செப்ட் இல்லைங்க. ஓகேங்களா? அது என்னென்னா ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அந்த தியரம்னா இவ்வளவு தானா அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அவ்வளோதான், சிம்பிளானதுங்க.
அது பின்வரும் பயிற்சி 2.8 போகும்போது நம்ம படிப்பாங்க. 2.8 இது முழுசாக அவரோட பயன்களை தான் படிக்க போகிறோம். சரி, பயன்படுத்த போகிறோம். சரி, ஓகே. அது என்னன்னா, இந்த பவர் என்ன இருக்குது இல்லைங்க, இது மாதிரி எக்ஸ்போனென்சியல் ஃபார்முலா எழுதியிருக்கிறோம்லங்க, e⁻i ஹோல் பவர் n, இது மாதிரி பவர் அடுக்குகள் வரும்போது அந்த அடுக்கை டீட்டாவோட பிரின்சிபால் ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாருங்க அவர். அதாங்க இவங்க பயன்படுத்துகிறோம். அப்படின்னா 2n அப்படியே இருக்குதுங்க. இந்த n வந்து இதோட இன்டூ பண்ணிக்கணும் அப்படிங்கிறாப்புல. இப்படி 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 n இன்ட்டு π/6 ஆயிரும். n/6ன்னு எழுதலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாருங்க. ஓகே, இப்போது அடுத்த ஸ்டெப்பு உங்கள் கண்ணுக்கு நான் என்னதான் இது மாதிரி எக்ஸ்போனன்சியில் யூஸ் பண்ணாலுமே உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியணுங்க, நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. எப்படி உங்களுக்கு தெரியணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். cos n/6 ப்ளஸ் i sin n/6ன்னு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். எக்ஸ்போனன்சியல் எழுதினாலும் இதனோட எக்ஸ்பேன்ஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வடிவத்தில் cos n/6 இது ரியல் வேல்யூ, இது இமேஜினரி வேல்யூ சைன். இமேஜினரி ஆக்சிஸ் எப்பவுமே சைனை தான் சொல்லுவோம், சைன். ஓகேங்களா, இமேஜினரி ஆக்சிஸில் சைன் வேல்யூ தான் மென்ஷன் பண்ணுவோம். ரியல் ஆக்சிஸில் தான் காஸ்டிட்டாவோட வேல்யூ வரும், கிராப்ஸ் உங்கள் ஆர்கன் பிளேனில். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. அதனால காஸ் எப்பவுமே எக்ஸுக்கு பதிலாக காஸ் டீட்டாவை யூஸ் பண்ணுவோம், ஒய்யுக்கு பதிலாக சைன் டீட்டாவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ அப்படின்னா நம்ம இதில் இப்போ என்ன வச்சு நான் முடிவுலாம். இப்போ ரியல் மதிப்பு, அதாவது இந்த சைனோட வேல்யூ 0 ஆயிருச்சுன்னா எந்த எண்ணினுடைய வேல்யூக்கு சைனோட மதிப்பு சின்னதாகு அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. ஏன்னா ஐ இருக்கிற பாட்டு 0 ஆயிடுச்சுன்னா முழுவதும் ரியல்னு சொல்லிடலாமா? அப்படின்னா இப்போது இங்கே எண்ணுக்கு எந்த மதிப்பு போட்டிங்கன்னா இந்த சைனோட வேல்யூ 0 ஆகு. அப்படின்னா சைனுக்கு எண்ணுக்கு 0 போட்டு பாருங்கள், சைன் 0. ஆனால் நம்ம 0 ஓகேங்களா, டிமாண்ட் தேரத்தை அப்ளை பண்ணி இப்படி கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நமக்கு அழகாக போலார் ஃபார்ம் எழுதி முடிச்சிட்டோம். அதாவது √3 + i ஹோல் பவர் n = இதுக்கு சமம்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாங்க. ஓகேங்க, இது மாதிரி √3 + i ஹோல் பவர் n இன் மதிப்பு போலார் வடிவத்தில் இப்படி எழுதலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய இது மாதிரி டிமாவர் தியரம் பவர் என்ன உள்ளுக்கு இன்டூ பண்ணிட்டு டீட்டாவோட மல்டிப்ளை பண்ணலான்னு பார்த்தோம். மல்டிப்ளை பண்ணிட்டு இது மாதிரி எக்ஸ்போனென்சியல் ஃபார்மேட் இருக்கிறத இது மாதிரி கலப்பெண் வடிவத்துக்கு மாற்றிக்கிறீங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றினீங்கன்னா cos n/6 ப்ளஸ் i sin n/6ன்னு எழுதிக்கிறீங்க. அடுத்து நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள். √3 + i ஹோல் பவர் n ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு, மிகை முழு எண்ணா உங்களுக்கு 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்கணும் எண்ணினுடைய மதிப்பு. இந்த சம்மில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எண்ணுக்கு ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ஹோல் பவர் 0 எண்ணிக்கு போகிற 0 1 ஆயிருங்க மொத்தமாகவே. இதனோட வேல்யூவே எல்லாம் போயிடும். அப்படின்னா பவர் 1 பவர் ஹோல் ஸ்கொயர்னா √3 + 1 × √3 + 1 மல்டிபிள், அப்படியே எத்தனை டைம்ஸ் அது. ஓகேங்களா, அது போடும்போது எத்தனை டைம்ஸ் நீங்கள் இந்த √3 + i மல்டிப்ளை பண்ணும்போது மெய் மதிப்பு கிடைக்கும், எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது கற்பனை மதிப்பு கிடைக்கும். அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமங்க. அதுக்கு தான் நம்ம இந்த போலார் ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டு டிமாவர் தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக அந்த எண்ணினுடைய மீச்சிறு மதிப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். சரிங்க, அப்படின்னா இங்கே எண்ணுங்கிறது 1, 2, 3லேருந்து தான் போடணும். ஓகேங்களா, அப்படின்னா இங்கே எண்ணுங்கிறது எப்படி இருக்குங்க, n = 1, 2, 3 எக்ஸட்ரா இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, அதனால் தெரிஞ்சுங்க. சரி, நம்ம இப்போ கொஸ்டினில் கேட்டது மெய். ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மெய்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ரியல்னு காமிக்கணும். ஓகேங்களா, இதுக்குரிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when இப்போ நல்லா பார்த்துக்குங்க, ரியல்னா இந்த இமேஜினரி பார்ட்டு 0 பண்ணணும்னா இந்த சைன் எண்ணுக்கு எந்த மதிப்பு இதில் போடணும். 1 போட்டிங்கன்னா வெறும் π/6 30 டிகிரிங்கிறது வேல்யூ இருக்குதுங்க, 1/2ங்கிறது. அதே மாதிரி 2 போட்டிங்கன்னா என்ன வரும், π/2 போட்டால் என்ன ஆகுங்க, π/3 60 டிகிரியாக மாறிடும். 3 போட்டால் π/2 வேல்யூ வருங்க. இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். 3 போட்டால் என்ன ஆகுங்க, π/2 இது 0 ஆகி சும்மா பியூர் இமேஜினரி கிடச்சிரும். அப்படியானால் வரக்கூடாது. அடுத்தது 4 போட்டிங்கன்னா என்ன ஆகு அப்படின்னு பார்க்கணும். 5 6 போட்டிங்கன்னா பை வந்துருங்க. அதாவது எப்பவுமே சைன் வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் நீங்கள் இப்படி இமேஜினேஷன் படி பாருங்க. இப்படி இருந்ததுன்னா இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ், இது வந்து காஸ்டீட்டா இருக்கிற ஆக்சிஸ், இது சைன் டீட்டா இருக்கிற ஆக்சிஸ்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போது +1 - 1 இங்கே i
இங்கே -i. ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இமேஜினரி சைன் தீட்டாவோட மதிப்பு எப்பவுமே இது ஒய் ஆக்சிஸ் தான் சைன் ஆக்சிஸ்னே பேர். எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் ஆக்சிஸ்னே சொல்லுவாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க, தெரிஞ்சுங்க, இல்லைன்னா தெரிஞ்சுங்க இனிமேல். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இப்போ உதாரணத்துக்கு சைனோட மதிப்பு எப்போ 0 ஆகுனா அது ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் தான், அந்த ஆங்கிள் வந்து தீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்தால் தான். ஓகேவா? முதன்மை வீச்சு எக்ஸ் ஆக்சிஸின் மீது அமைந்தால்தான் உங்களுக்கு எது 0 ஆயிரும், இமேஜினரி பார்ட் 0 ஆயிரும். அதே மாதிரி ரியல் பார்ட் எப்போ 0 ஆகுனா ஒய் ஆக்சிஸ் மேலே வரும்போது ரியல் பார்ட் 0வாக இருக்குது. ரெண்டுமே 0ங்கிறது அதான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். அது புரியுதுங்களா? சின்னதுலேருந்து உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இப்போ இந்த சைன் இமேஜினரி பார்ட் 0 ஆகணும்னா ரியல் ஆக்சிஸ் ஒன்று 0 டிகிரியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா 180 டிகிரியாக இருந்திருக்கலாம். இந்த ரெண்டு இந்த இடத்துல வராப்புல பார்க்கணும். அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னக்கு எத்தனை டைம்ஸ் போடும்போது 6 டைம்ஸ் போடும்போது 180 டிகிரி கொண்டு வந்துடலாங்க. அதில் சைன் 0வாக இருக்கும். அப்படின்னா அதாங்க. அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போடணும்? 6. அதாவது வென் n = 6 எனும்போது கற்பனை பகுதி இமேஜினரி பார்ட் என்ன ஆயிருதுங்க? பிகம்ஸ் 0. அதாவது when n = 6ங்கிறப்போ √3 + i whole n இஸ் ரியல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு n = 6 இஸ் த லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு கூட முடிச்சிடலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சரிங்க. அடுத்த செகண்ட் கேஸ் பியூர்லி இமேஜினரி. செகண்ட் கேஸ் பியூர்லி இமேஜினரிக்கு எடுத்துட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ் இப்போ வந்து எதை 0 பண்ணணுங்க? ரியல் பார்ட் 0 ஆகணும். ரியல் பார்ட் 0 ஆகணும்னா ஒன்று π/2 இருக்கணும், இல்லைன்னா -π/2, இல்லைன்னா 3π/2 3 டைம்ஸ் π/2 இருக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ அப்படின்னா இதை π/2 மாற்றணும்னா என்னக்கு எத்தனை போடணுங்க? 3 போட்டால் போகுது அப்படின்னு யோசிச்சிங்க. 3 போடும்போது என்ன ஆயிருங்க? cos π/2 வேல்யூ என்னங்க? cos 0 1 cos π/2 என்ன ஆயிருங்க? 0 ஆயிரு. sin π/2 1 ஆயிரு. அப்படின்னா i வந்துருங்க. இந்த பாயிண்ட் ஒரு யூனிட் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, இங்கே இருக்குது இந்த பாயிண்டா. ஓகேங்களா? 3 இருக்கும்போது அப்படின்னா when இங்கு n = 3 எனும்போது மெய்ப்பகுதி 0 ஆகிவிடும். மெய்ப்பகுதி 0 ஆகும். எனவே √3 + i whole ⁻3 is என்பது முழுவதும் கற்பனை எண் அப்படின்னு முடிச்சிடலாம். அதாவது √3 + i whole ⁻3 is purely imaginary and therefore n = 3 என்பது தேவையான மீச்சிறு மதிப்பு அப்படின்னு முடிச்சிடலாம். n = 3 is the least value in this case. இந்த செகண்ட் கேஸில் இதுதான் வந்து லீஸ்ட் வேல்யூ n = 3 அப்படின்னு முடிச்சிடலாம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. போலார் ஃபார்மில் இந்த தீட்டாவை வச்சு நம்ம முதன்மை வீச்சு, அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை வச்சு ஈஸியாக நம்ம முடிவு பண்ணலாம். பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்லங்க, சார் இந்த சமையெல்லாம் போட முடியாதா, அந்த 7 சமையும் காட்ட முடியாதா அப்படின்னா நீங்கள் காட்டலாங்க, தப்பு இல்லை. இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் போடலாம், தவறில்லை. இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.8 பார்த்தோம்லங்க, இதே மாடலில் அதையும் நீங்கள் காட்டலாம். ஓகேங்களா? ஈஸியாக நாம் அந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரிங்க. இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது இந்த எக்ஸசைஸ் 2.4ல் 6th சம்ம பார்த்தோம். உங்களுக்கு இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கிளாஸில்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், மாடுலஸ் வேல்யூ. அப்புறம் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், அதாவது முதன்மை வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு போலார் ஃபார்ம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்து டி மாய்வரன் தியரத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். பவரை தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கலான்னு பார்த்தோம்.